அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மீடியம் யூடியூப் சேனல் பிஓ எக்ஸாம் 2023 ஜெனரல் சயின்ஸ்ல நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு பிரிச்சோம்னா டோட்டலா நமக்கு கேட்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சாலிடா நமக்கு 20 மார்க் கிடைக்கும். ஸோ எப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா 10 மார்க் வந்து சாலிடா கிடைக்குது. இதுவே வந்து பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்னி 5 மார்க், ஜுவாலஜி 5 மார்க் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த ஆர்டர்ல வந்து எப்பயுமே படிங்க. அதே படிக்கிறத வந்து டெய்லியுமே நம்ம ரிவிஷன் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து மெமரியில வரும். ரிவிஷன் பண்ணாம விட்டீங்கன்னா படிக்க முடியாது. நிறைய கண்டென்ட் வந்து படிச்சுக்கிட்டே போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அதே யூனிட்டை வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோல சில பேருக்கு வந்து இந்த 11th 12th புக்ஸ், 10th புக்ஸ் எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா படிக்கணுமா, A to Z படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடிய மெத்தடுக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து சொல்றேன். எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நாட் ஓன்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் எடுத்துட்டு சப்போஸ் 10th பிசிக்ஸ் இருக்கு, 10th பிசிக்ஸ்ல ஒரு யூனிட் நம்பர் 1 இருக்கு, இல்லை யூனிட் நம்பர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூனிட் நம்பர் 1 A to Z ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்றோம் புரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1 ஏதோ ஒரு யூனிட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூனிட்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி மட்டும் தான் பார்க்கணும். ஜஸ்ட் படிச்சு பார்க்கணும், மெமரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் A to Z வந்து 1 by 1 என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிதான் படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எங்கெங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் மார்க் பண்ணி வைக்கணும். அதே கண்டென்ட்டை 3ஆவது டைம் படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால அந்த யூனிட்லேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம ஒரு யூனிட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த யூனிட் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே படித்த ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், ரீகால் பண்ணாமல் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படித்த யூனிட் வந்து உங்களுக்கு மெமரியில் வந்து வராது. அடுத்த யூனிட்டும் படித்தாலும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எத்தனை யூனிட் நீங்கள் படித்தாலும் பழைய யூனிட்டை வந்து ரீகால் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் இயர் 2019 பியூ எக்ஸாமில் ஒரு கொஷின் ஒன்று கேட்டுருக்குறாங்க. 10th சயின்ஸ் தான் இது. 10th சயின்ஸில் இருக்குது, 11th பிசிக்ஸ் வால்யூம் 2லையும் இதே சாப்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? தெர்மோடைனமிக்ஸ் சொல்கிறது. நிலையான அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறைவுடைய ஒரு வாயுவின் கன அளவு அதன் தனி வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் கொஸ்டின். அதாவது டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த டெஃபினிஷன் எந்த விதிக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் லான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாயுக்களின் அடிப்படை விதிகள் பார்த்தீங்கன்னா 3 விதிகள் இருக்கு. பாயில்ஸ் விதி, சார்லஸ் விதி, அவோகாட்ரோ விதி. இது 10th சயின்ஸ்ல இருக்கக்கூடியது. இதே சேம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 11th பிசிக்ஸ் வால்யூம் 2லையும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாயில்ஸ் விதி, சார்லஸ் விதி, அவோகாட்ரோ விதி, ஒவ்வொரு விதி 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் விதி, மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எதிர் விகிதத்தில் 1 by Vன்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஈக்குவேஷன். அப்போ பாயில்ஸ் விதின்னு ஞாபகம் வரும்போது உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பருமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பானா இந்த பாயில்ஸ் விதியில ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பருமன் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் சொல்கிறேன் எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். மாறாத வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், வெப்பநிலை கான்ஸ்டன்ட். அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. அந்த வாயுவின் அழுத்தம், இந்த வாயுவின் அழுத்தம் கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாயுவின் அழுத்தம் தான் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ப்ரெஷர் தான் பின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், பாயில்ஸ் விதியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, பான்னு இருக்கு. அப்போனா அதுக்கு மீனிங் என்ன வரும், பருமன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ப்ரெஷருக்கும் பருமனுக்கும் எதிர் விகிதத்தில் அமையும். அப்போ இந்த எதிர் விகிதத்தில் அமையும் வரும்போது என்ன பண்ணிருந்தா நீங்கள் எப்பயுமே 1 by போடணும். 1 by Vன்னு போட்டிங்கனாவே கரெக்டாக போயிடும்.
இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் வந்து ஆல்பா மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த எதிர்விகிதத்தில் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ரெஷருக்கும் பருமனுக்கும் எதிர்விகிதத்தில் அமையும், மறந்துடக்கூடாது. பாயில் விதிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் பா, அதில் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பருமன், பருமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. மாறாத வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாறாத வெப்பநிலை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே 0 தான். அது வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் பருமனுக்கு எதிர்விகிதத்தில் அமையும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வந்து 2019 பிஏ எக்ஸாம்ல ஒரு பேட்ச்ல கேட்டிருக்கிறாங்க. எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான விதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லையா டைரக்டாவே பாயில் விதி கொடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிக்க முடியும். இது 10th சயின்ஸ்லயே இருக்கு. அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. மாறாத வெப்பநிலையில் மாறா நிறைவுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகைக்கு மாறிலி எனவும் வரையறுக்கலாம். இப்படி சொன்னாலும் பாயில்ஸ் விதி தான், அப்படி சொன்னாலும் பாயில்ஸ் விதி தான். இப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சார்லஸ் விதி. இந்த சார்லஸ் விதி பார்த்தீங்கன்னா பர்ம விதின்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சார்லஸ் விதி என்பது அப்படி கூட கொஸ்டின் கேட்டாங்கன்னா பர்ம விதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் அமையும். இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வெப்பநிலை தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். அது சார்லஸ் விதிங்கிறது பருமன் விதி. பருமன் விதி மாறாத அழுத்தத்தில்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னால அங்கே அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், 0. ப்ரெஷர் இங்கே 0, அதனால நம்ம அதை எடுத்துக்க தேவை கிடையாது. இப்போ வாயுவின் பருமன், அதாவது அங்கே பாருங்க விங்கிறது பருமன். ஓகேங்களா? வாயுவின் பருமன் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ டைரக்டா வந்து அந்த ஆல்பா மாதிரி போட்டுட்டு டீன்னு போட்டாவே இதோட ஈக்குவேஷன் முடிஞ்சிடும். இது வந்து கான்ஸ்டன்டா எழுதும் போது என்ன பண்ண முடியும்னா இப்படி எழுதலாம், அப்படின்னு எழுதலாம். இல்லை இப்படி கூட v டிவைட் பை டி போட்டு மாறிலி அப்படின்னு கொடுத்தா கூட இது ஒரு ஈக்குவேஷன் கரெக்ட் தான். இதுதான் வந்து லாஸ்ட் இயர் 2019 கேட்டிருந்தாங்க. மாறா அழுத்தத்தை வாயுவின் பருமன் சொன்னாலும் ஒண்ணுதான், கன அளவுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் அமையும். இது வந்து ஈக்குவேஷன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சு டெய்லியுமே ரிவிஷன் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பாயில்ஸ் விதி பார்த்தோம். பாயில்ஸ் விதியில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பா வந்து பருமன் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இரண்டாவது விதி சார்லஸ் விதி. இதுலயும் பருமன் விதி தான் சொல்றாங்க, ஆனா வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் அமையும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாயில்ஸ் விதியில பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? அவகட்ரோ விதி. இந்த அவகட்ரோ விதி ஒண்ணுமே இல்லைங்க, மாறாத வெப்பநிலை. இங்க டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். வாயுவின் பருமன், அழுத்தத்தில் உள்ள வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் நேர்தகவில் இருக்கும். ஓகேங்களா? நேர்தகவில் இருக்கும். அது வாயுவின் பருமனுக்கு அந்த மூலக்கூறு எண்ணிக்கைன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா காமனா என்னன்னு ஒண்ணு சொல்லுவோம். என்னன்னாவே இங்க வந்து மோல், மூலக்கூறு எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ v டிவைட் பை n ஈக்குவல் மாறிலி. ரெண்டு ஈக்குவேஷன் எது கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? எப்படி போட்டாலும் சேம் மீனிங் தான். ஸோ அவகட்ரோ விதி. இந்த 3 விதியும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அவகட்ரோவோட நம்பர் என்ன அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. இந்த நம்பர் நல்லா தெளிவா பாருங்க. 6.023 இன்ட்டு 10⁻23 மோல்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10⁻−23 சொல்லி கொடுப்பாங்க, நம்மள கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி வரக்கூடிய நம்பரை வந்து நம்ம தெளிவா படிச்சிருக்கணும். 6.023 இன்ட்டு 10⁻23 தான் கரெக்டான ஆன்சர், மோல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 3 விதி பார்த்தோம் இல்லையா, அந்த பாயில்ஸ் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரோ விதி. இந்த 3 விதி சேர்ந்து தான் நல்லி இயல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிவி ஈக்குவல் ஆர்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம பிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். பிவி ஈக்குவல் ஆர்டி.
இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் R என்பது வாயு மாறிலி. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் 10th சயின்ஸ்ல நமக்கு இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் 2019 BE எக்ஸாம்ல அவன் 12th இருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. U மோல் கொண்ட நல்லியல்பு வாயு ஒன்றின் வாயு சமன்பாடு என்பது அப்படின்னு கொடுத்துட்டு PV = U/RT இந்த மாதிரி டைரக்டாவே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து 12th இருக்கக்கூடிய பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். PV = U/RT போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல PV = nRT போட்டாலும் ஒண்ணுதான். அந்த Nங்கிறது Uங்கிறது எல்லாமே வந்து மோலை குறிக்கக்கூடியது தான். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = RT சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல nRT சொன்னாலும் ஒண்ணுதான், மறந்துடாதீங்க. சப்போஸ் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = RT சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்து இப்படி கேட்டாங்க, N மோல் அல்லது U மோல் கொண்ட நல்லியல்பு வாயு ஒன்றின் வாயு சமன்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா N இல்லைன்னா μ வந்து வரணும். இந்த சமன்பாட்டிற்கு நல்லியல்பு வாயு நிலை சமன்பாடு என்று பெயர். இந்த சமன்பாடு சமநிலையில் உள்ள வெப்ப இயக்கவியலின் அமைப்பு ஒன்றின் அழுத்தம், பருமன் மற்றும் வெப்பநிலை ஒன்று தொடர்புடையது. அதாவது அழுத்தம், பருமன், வெப்பநிலை அந்த 3 விதிகளும் சேர்ந்துதான் நல்லியல்பு வாயு சமன்பாடு வந்து நமக்கு தருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.